வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. சத்தியமே நித்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமது கரத்தினால் ஆகும். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கேடகம். அவர் நமது பலனாயிருக்கிறார். இந்த இடத்துல தகப்பனாகிய தாவீது அதிகமான தேவனுடைய பலனை பெற்றவர். அவருடைய ஆத்மாவுக்கான பலனை பெற்றார். அதை சங்கீதம் 138 அவர் சொல்லுவார். நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே நீர் எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 18 இப்படியா சொல்வார், என் பலனாகிய என் தேவனாகிய கர்த்தாவை நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். பலன் என்னவார்? என் ஆத்ம பலன் நீங்க, என் சரீர பலன் நீங்க, என் ஆவியின் பலன். இந்த பலனை அவர் ஒரு வார்த்தையில் சொல்லுவது, நீ என் கண்மலை என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்யபாரத்தின் முடிவுக்கு நேரம் வரும்பொழுது சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக நின்று ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அன்பானவர்களே, இதை சொல்லி எல்லாவற்றையும் தேவரீர் ஆளுகிறவர். உமது கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உமது கரத்தினால் ஆகும்னார். பலனை பெற்றவர். இதை நமக்காகவே ஆவியானவர் சொல்ல வைக்கும் பொழுது, உன் பலவீனத்தை குறித்து எனக்கு தெரியாது, உன் அவமானத்தை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் உன் தேவனுக்கு அது தெரியும். உன்னை பலப்படுத்த அவரால் முடியும், உங்களை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். மேன்மையும் பலனும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஆண்டு அதற்கு ஆயத்தப்படுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். பலன் தருகிறவர் வாழ்க்கையை மேன்மையும் தருவார். ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உமது கரத்தினால் ஆகும். யாரெல்லாம் ஆத்துமாவிலே, ஆவிலே, சரீரத்திலே, பொருளாதார ரீதியாக ஆண்டவரை பலனற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு பலனையும், யாரெல்லாம் அன்று கூனி குறுகி நிந்தை அவமானங்கள் வீண் பழி சொல்லுகள் அன்று இப்படிப்பட்டவைகளினால் தாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தலையை நிமிரச் செய்யுங்கள். தேவன்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெரிய சுபநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நித்திய நித்தியமாய் உன்னேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் ஃபேம் பேசப்படும். God bless you church. Have a blessed day. மறக்காதபடி
இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் வழியாய் கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.